இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைமையகத்தில் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷவான் டேனியல், எம்டிவி பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல் சிரி, பிஓடிவி பிரதம நிறைவேற்று அதிகாரி ருச்சிர வீரகோன், இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஜஸ்வர் உமர், எம்பிசி பிரதம நடவடிக்கை அதிகாரி புத்தி விக்ரமநாயக்க, நியூஸ் ஃபர்ஸ்ட் எம்பிசி சந்தைப்படுத்தல் பொது முகாமையாளர் ரோஷான் வட்டவல மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். நாம் ஒரு நவீன நாட்டை பற்றி அல்லது ஒரு சாதகமான நாளைய தினத்தை பற்றி சிந்திக்கும் போது நமது உள்நாட்டை பார்ப்பது போலவே நாம் நிச்சயமாக சர்வதேசத்துடனும் தொடர்பு பட வேண்டும். இந்த தருணத்தில் இது குறித்து சிரச ஊடக வலையமைப்பு அல்லது மகாராஜா ஊடக வலையமைப்பு மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதற்கமைய இம்முறை உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு உரிமையை சிரச ஊடக வலையமைப்பு பெற்றுக் கொண்டுள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களைப் போலல்லாமல் இந்த வருடம் 48 நாடுகள் போட்டியிடுகின்றன. அந்த 48 நாடுகளுக்குள் கணிசமான அளவு வறிய நாடுகள் அல்லது வளர்ந்து வரும் நாடுகள் உள்ளன. எனவே அந்த நாடுகளின் வீரர்களை பார்த்து நமது நாட்டு வீர வீராங்கனைகளும் ஒருவித உத்வேகத்தை பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நாமும் ஒரு நாள் உலக கிண்ணத்தில் விளையாட முடியும் என்ற எண்ணம் வரலாம். இந்த பிரதான மேசையில் இருக்கும் அனைவரினதும் எதிர்பார்ப்பு இதுவேயாகும் என நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த கனவை நனவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஜூன் 12 முதல் ஜூலை 20 வரை, அதாவது 1.5 மாதங்களுக்கு மேலாக ஒரு நீண்ட கால பகுதியில் 104 போட்டிகளை 3 அலைவரிசைகளின் ஊடாக ஒளிபரப்ப நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த போட்டிகளில் பெரும்பாலானவை அமெரிக்க கண்டத்தில் நடைபெறுகின்றன. பெரும்பாலும் போட்டிகள் அதிகாலை வேளையிலேயே நடைபெறும். அத்துடன் எமக்கு கிடைத்துள்ள போட்டி அட்டவணை கமைய ஒரு நாளில் சுமார் 6 போட்டிகள் வரை நடைபெறும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. ஒரே நேரத்தில் 2 போட்டிகள் நடைபெறும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. ஆனால் கேபிட்டல் மகாராஜா ஊடக வலையமைப்பிடம் 3 அலைவரிசைகள் உள்ளதால் அவை அனைத்தையும் ஒளிபரப்பும் திறன் நமக்குள்ளது என நினைக்கிறேன். இதன் பிரதான ஒளிபரப்பு நடவடிக்கைகளை TV1 ஊடாகவும் அதேபோல் சிரச டிவி மற்றும் ஷக் டிவி ஊடாகவும் ஒளிபரப்ப நாம் எதிர்பார்த்துள்ளோம். By over 2 million. இலங்கையில் தினமும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கால்பந்தாட்ட விளையாட்டை பார்க்கின்றார்கள். அதுவே உண்மை. எனவே சிரசு இதனுடன் இணைந்ததன் மூலம் தற்போது ஐரோப்பிய கால்பந்தாட்டம், உள்நாட்டு கால்பந்தாட்ட போட்டிகளை பல்வேறு அலைவரிசைகளில் ஊடாக பார்க்கும் இந்த 2 மில்லியன் பார்வையாளர்கள் உலக கிண்ணத்துடன் 4 மில்லியனாக இரட்டிப்பாக அதிகரிப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். இலங்கைக்குள் உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமையை SLT மொபிட்டல் பிஓடிவி நிறுவனம் பெற்றுக்கொண்டது. இந்த நேரத்தில் எம்முடன் சுதந்திர வான்வெளி ஒளிபரப்பு பங்காளராக சிரச ஊடக வலையமைப்பு இணைகின்றது. அது ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இலவச வான்வெளியில் இருக்கும் பார்வையாளர்களுக்கு இதனை கொண்டு சேர்க்க வேண்டியது அவசியமாகும். விளையாட்டின் வளர்ச்சிக்கு இலவச வான்வெளியில் உள்ள மக்களுக்கும் சிரச ஊடக வலையமைப்பு ஊடாக அவர்களின் 3 அலைவரிசைகளான TV1, சிரச டிவி மற்றும் சக்தி டிவி ஊடாக இது கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே இது ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகும். இலங்கையின் விளையாட்டை இன்றைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு எமக்கு சுமார் 7 தசாப்த கால வரலாறு உள்ளது. எனவே மகாராஜா நிறுவனத்தின் DNA இம்முறையும் நாம் சரியாக புரிந்து கொண்டுள்ளோம். இந்த போட்டிகளை வெற்றிகரமாகவும் போட்டித்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒளிபரப்புவதற்காக ஸ்டைன் ஸ்டுடியோ வளாகத்தை நாம் தயார்படுத்தி வருகிறோம். ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தின் அழகான நேரடி ஒளிபரப்பை உங்களுக்கு வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். 2026 உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடர் கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் இணை அனுசரணையுடன் எதிர்வரும் ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெற உள்ளது.